என்னங்க இந்த அமுசா எந்திரிச்சு வந்தாளா இல்லையா? இன்னமும் ஆளை காணமே. எங்க மணி ஆகிக்கிட்டு இருக்கு, ஆபீஸுக்கு போகணும்ல. வரட்டும் வரட்டும் அலமேலு, சின்ன பிள்ளைய குளிருக்கு தூங்குதுகளா என்னவா? செத்தப்படி உட்காரு, 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டே காப்பி குடிப்போம். சேர்ந்து பேசிக்கிட்டே காப்பி குடிக்கத்தான் இங்க நேரம் இருக்கு. காலைல சுடுதண்ணியை ஊத்துனா கதைக்கா, பிள்ளையில கிளப்ப குட்டிய கிளப்பன்னு எல்லாத்துக்கும் அறக்க பறக்க நான் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட உட்காந்து செத்த கதை பேசுறது ரொமான்ஸ் பண்ற காலமா இது? யாழமேலு அப்படி சொல்ற? காதலுக்கு கண்ணு இல்லை வயதும் இல்லைன்னு கவிஞர்கள்லாம் சொல்றாங்களே, அதை நீ கேள்விப்பட்டதில்ல? அது சரி அது சரி, மீச நரைச்சாலும் ஆசை நரைக்கலங்கிறது சரியாத்தான் இருக்கும் போல் இருக்கே. காலம் போன காலத்துல கவிதை கேக்குதாக்கும் கவிதை உங்களுக்கு. அலமு, அந்த காலத்துல எல்லாம் உன்னை நினைச்சு உருகி உருகி கவிதையா எழுதி தள்ளுவனே, உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன எழுதி என்ன செய்ய? கவிதையா எழுதி தள்ளுறாரு இந்த மனுஷன். நம்ம மனசுக்கு ஏத்த மன்மதன் இவரு தானோன்னு உங்களுக்கு வாக்கப்பட்டு உங்க வீட்டுக்கு வந்தேன். என்ன கட்டி வச்சுட்டு இந்த சினிமா நடிகை சிலுக்க தேடி போனவரு தானே நீங்க? இப்ப எதுக்கு அலமையில அந்த சிலுக்க ஞாபகப்படுத்துற? அவதான் செத்து போயிட்டால. அப்ப உசுரோட இருந்திருந்தா அவ வீட்டுக்கு காவல் நாயா கிடந்திருப்பீரு. செத்து போகவும் தானே இங்க வந்திருக்கீரு. யாழமு அப்படி சொல்ற? என் கண்கள் உன்னை காண மறந்தாலும் என் இதயம் உன்னை தேட மறந்ததில்லை அலமு, தேட மறந்ததில்லை. அதனால தானே உன்னை தேடி வந்திருக்கேன். இப்ப போய் அந்த சிலுக்க பத்தி பேசுறிய? யோ மனுஷா பெருமாளே, காலங்கள் மாறினாலும் உன் காதல் மாறவில்லை. அலமேலு இப்படி உட்கார் அலமேலு. வேலை இருக்கு மனுஷா. அமசா குட்டி இன்னும் ஆபீஸுக்கு கிளம்பல, கிச்சா இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பல. எல்லாருக்கும் சாப்பாடை கட்டி கொடுத்துட்டு பொறுமையா 11 மணிக்கு மேல ஒரு காப்பிய குடிச்சுக்கிட்டே பேசுவோம். ஓஹோ, நீ அப்படி சொல்றியா? ஐயோ என்னையா மனுஷா இப்படி பாக்குற? எனக்கு வெக்கமால வருது. அலமேலு அலமு. ஐயோ சீ போங்க அத்தான். எத்தனை காலம் ஆனாலும் நீ என்ன பார்த்த உடனே சிரிக்கிற அந்த சிரிப்பும் உன் கண்ணக்குழியில விழுகிற வெக்கமும் உன்னை விட்டு போகலையே அலமேலு. நான் தானடி உன்னை ரொம்ப சிரமப்படுத்திட்டேன். இனிமே நான் வாழ்ற ஒவ்வொரு நிமிஷ வாழ்க்கையும் உனக்காகவே வாழணும் அலமோ, உனக்காகவே வாழணும். எல்லோருக்கும் எழுதி வச்சா எங்களைத்தான் கட்டி. நூடுல்ஸ் மண்டை, சாரிடி, என்னாலதான் நேத்து உங்க அத்தை கிட்ட நீ திட்டு வாங்கிட்டல. சேச்சே அப்படிலாம் இல்லை ஜீவா, நான் தான் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கணும். இல்லை அத்தைக்கிட்டையாவது சொல்லியிருக்கணும். என் மேலேயும் தப்பு இருக்குல்ல. சரிடா, அதையே நினைச்சு ஃபீல் பண்ணி வீட்லயே உட்காந்துட்டு இருந்தா எப்படி? ஆபீஸ் கிளம்பலையா? இல்லை ஜீவா, நைட்டு அழுதுகிட்டே இருக்கவும் அம்மா வந்தாங்களா, அம்மா கூட பேசிகிட்டே தூங்கிட்டேன். அதனால கொஞ்சம் டயர்டாக இருக்கு. நான் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுக்கட்டுமா? சரிடா சரி, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அதுக்காக ரூம்குள்ளேயே அடைஞ்சிருக்காமா, போய் அத்தை கிட்ட பேசு. ஐயோ, அத்தை நேத்து இருந்த கோவத்துக்கு என் மூஞ்சியை கூட பார்ப்பாங்களான்னு தெரியல. எனக்கு அவ்வளோ பயமா இருக்கு ஜீவா. எவ்வளோ கோவமா பேசினாங்க தெரியுமா? எப்படியும் 1 மாசத்துக்காவது என்கிட்ட பேசவே மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, பெரியவங்க தப்பு பண்ணா கண்டிக்கிறது தான். அதுக்காக அப்படியே நம்மளை விட்டுற முடியுமா? அவங்க பேசலைன்னா என்ன, நீ போய் பேசு. சரி ஜீவா, ஆனா நான் போய் பேசினா அத்தை பேசுவாங்களான்னு தான் தெரியல. பேசலைன்னா இன்னும் மனசுக்கு கஷ்டமா இருக்கும். அமசா எட்டி அமசா. ஜீவா அத்தை வர்றாங்க, நீ வை, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அமசா அத்தை. என்னடியா ஆபீஸுக்கு கிளம்பலையா? மணி ஆயிடுச்சா என்ன? இன்ன வரை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க ரூமுக்குள்ளேயே? அத்தை என்னடி ஒரு மாதிரி முகமெல்லாம் வாட்டமா இருக்கு? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? தலை வலிக்குதா? இந்த காப்பியை குடிக்கிறியா? அத்தை போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன். அத்தை அத்தை சாரி தே, சாரி தே. அமுசா இப்ப என்னடி நடந்துச்சு? எதுக்கு இப்ப சாரி கேக்குற? அடியில என்னடி இங்க நிமிந்து வர அத்தைய? அத்தை சாரி தே, நான் உங்ககிட்ட சொல்லாம ஜீவா கூட வெளியில போயிருக்க கூடாது தே. நான் லேட் நைட் வந்தது தப்பு தான் தே, என்ன மன்னிச்சிருங்க தே. சாரி தே, சாரி தே. அடி லூசு சிரிக்கி, இதுக்கு தானே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? நல்லா தெம்போ. நேத்து நடந்தத அத்தை நேத்தோட மறந்துட்டேன்டி. இன்ன வரைக்குமா நான் அதை மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன்? அத்தை நிஜமாவா? நிஜமாவே உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையா?
நான் எதுக்கடி உன் மேல கோவப்படுறேன்? உன்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இந்த அத்தை எங்கே போக போறேன்? என் அண்ணன் பெத்த மக அம்சா, அவளுக்கு ஒரு குறை வந்துடக்கூடாது, அவளை யாரும் தப்பா சொல்லிடக்கூடாதுன்னு தானடி கோவப்பட்டேன். அதுக்காக உன்னை வெறுத்துருவனா? கண்ணான கண்ணே என் தெய்வ அப்ப என் மேல நிஜமாவே கோவம் இல்லைல்ல? ஐயே, தப்பு பண்ணனா பெத்த தாயா இருந்தாலும் கண்டிக்க தானடி செய்வா. எக்கேடா கெட்டு போன்னு விட மாட்டாள்ல. அத்தை, உன்னை பெத்து போட்டுட்டு அன்னைக்கே உன் ஆத்தா கண்ணை மூடிட்டா. உன் அப்பனுக்கு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக உன் சித்திக்காரியை கொண்டுட்டு வந்து வைக்கலடி. உனக்கு ஒரு தாய் வேணுங்கிறதுனால தான் கொண்டுட்டு வந்து வச்சேன். அந்த கொல்லி முடுவா நாசமா போறவ உன்னை படுத்தின கொடுமையெல்லாம் எனக்கு தெரியாம இருக்கவும் தாண்டி கூட்டிட்டு வரல. உன் அப்பன் செத்த அந்த நாளில இருந்து உன்னை மாறல தோளில போட்டு வளர்க்கலைனாலும் நான் பெத்த பிள்ளையா தாண்டி உன்னைய நினைக்கிறேன். நீ ஏண்டி என்ன வேத்தாளா பாக்குற? அத்தை, அத்தை. என்னடி இங்கன தானே நிக்கிறேன், எதுக்கு கத்துற? உங்க பேரன் யூனிஃபார்ம காணமேன்னு கத்திக்கிட்டு இருக்கியா, இங்க என்ன செய்றிய? ஏய், உன் புள்ள தானடி அவன், நீ தானடி பெத்த. உன் புருஷனுக்குத்தான் நான் இம்புட்டு காலமும் பார்த்து விட்டேன், இப்போ உன் புள்ளைக்கும் பார்த்து சாகணுமா? ஏன் அதெல்லாம் நீ தேடி கொடுக்க கூடாதா? ஆமா ஆமா, உங்க பிள்ளைக்கு அப்படியே நீங்க பார்த்துட்டு விட்டுட்டிய பாருங்க. இந்த நாள் வரைக்கும் நான் தான் அவருக்கு ஷூ சாக்ஸ் ஜட்டி பனியன்னு அத்தனையும் தேடி கண்டுபிடிச்சு கையில கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கையில உடுக்கிறது மத்தாம காலில் மாட்டி விட்டுக்கிட்டே இருக்கேன். இவங்க அப்படியே பெத்து வளர்த்து விட்டுட்டாங்களாம்ல. விட்டது எங்கே விட்டிய? அப்படியே வளர்த்து என்கிட்ட விட்டுருக்கிய. உங்ககிட்ட எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தத்தி மாடா என்கிட்டயே இருக்கு. எல்லா சேவகமும் நான் உங்க பிள்ளைக்கு பண்றேன்ல, உங்க பிள்ளைக்கு நான் பண்ணையில என் பிள்ளைக்கு நீங்க பண்ணா என்ன தப்புங்கிறேன். ஆனா உனக்கெல்லாம் வாய் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிட முடியும். முகரைய பாரு, முகரைய. சரி சரி வாங்க, வந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுங்க. ஆமா, கையில் என்ன காப்பி? காப்பி இல்லடி, டீ. ஏதோ ஒன்று, காலையில் குடிக்கிற தேநீர் தானே, கொடுங்க கொடுங்க. காலையில் இதை குடிக்காமத்தேன் பைத்தியம் முடிச்சது மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன். அடியே, இதை அவளுக்கு எடுத்துட்டு வந்ததுடி. நீ போய் அடுப்பகரையில இருக்க ஊத்தி குடிச்சுக்க போ. அத்தைக்கிழவி, அக்கா குடிச்சானே தங்கச்சி குடிச்சானே, எதா இருந்தாலும் வயிற்றுக்குள்ளே தானே போக போகுது. அவள் இப்போத்தான் தூங்கியே எந்திரிச்சிருக்கா. கையில் பத்தியெல்லாம் போனு. இனிமே அவள் போனை எடுத்து அந்த பயலுக்கு போனை அடிச்சு, ஜீவா நான் இப்போ தான் எந்திரிச்சேன் ஜீவா, அத்தை காப்பி கொண்டுட்டு வந்திருக்காங்க ஜீவா, நான் இன்னும் பல்லு விளக்கல ஜீவா, நான் பல்லு விளக்கிட்டு வந்துட்டேன் ஜீவா, ஐயோ டீ ஆறிடுச்சு ஜீவா, இப்போ நான் என்ன ஜீவா பண்ணுறதுன்னு ஒவ்வொன்றுக்கு அந்த பயல்கிட்ட ஜீவா ஜீவான்னு சொல்லி சொல்லி அவள் ஜீவன் ஆவியெல்லாம் போய் இந்த டீயை குடிக்கிறதுக்குள்ள நானே ஒரு கல்ப்பில் அடிச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிடலாம். அவள் போய் அடுப்படியில் சூடு பண்ணி குடிச்சுக்கறட்டும். நான் கிளம்புறேன், வரட்டா? அடி தத்தி மாடு, எப்படி பேசிட்டு போற? அந்த பயலுக்கு யூனிஃபார்ம் எடுத்து கொடு முட்டியே. நான் டீ குடிக்கவே 1 மணி நேரம் ஆகும், நீங்க வந்து எடுத்து கொடுங்க. ரப்பு கொண்டது எப்படி போகுதுன்னு பாத்தியா? அம்சா, நீ அடுப்படிக்கு பல்லு விளக்கிட்டு வா, அத்தை உனக்கு டீ சூடு பண்ணி தரேன். சரிங்க அத்தை. அப்பா, ஏன்பா அம்மாவை அடிச்சிங்க? அம்மா பாருங்க, கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. விடுங்கடா, எங்க போயிட போறா? வருவா வருவா. இவ்ளோ நேரம் ஐயோ அம்மாவை காணமேப்பா. எங்களையும் தேட விடாம வீட்டுக்குள்ளே வச்சிருக்கீங்க. அம்மா எங்க போனாங்கன்னே தெரியல. அம்மா பாவம்பா. அம்மா முன்ன மாதிரிலாம் இல்ல நிமி, வாய் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. போய் தெரிஞ்சிட்டு வரட்டேன். எங்க போயிட போற? நீ எதுக்கு இப்போ உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? என்னப்பா இப்படி பேசுறீங்க? ஏன் அம்மாப்பா, அப்பா அம்மா எங்க போனாங்கன்னே தெரியல. வாங்கப்பா போய் தேடலாம். ஆமாப்பா, அம்மாவை போய் தேடலாம், வாங்கப்பா. 2 பேரும் பேசாம இருக்க போறீங்களா இல்லையா? அப்பா, அம்மாப்பா. இங்கு உங்க அம்மா தான் என்ன நிம்மதி இல்லாம பண்றானா, நீங்களே என்ன நிம்மதி இல்லாம பண்ண பாக்குறீங்களா? பேசாம வாயை மூடிட்டு இருக்கீங்களா இல்லையா? அப்பா அப்பா வாங்கப்பா, அம்மாவை போய் தேடலாம். அப்பா, நிம்மி என்னடி அப்பா இப்பெல்லாம் டிஃப்ரெண்டா நடந்துக்கிறாரு? எல்லாத்துக்கும் காரணம் அந்த அப்பத்தாவும் அத்தையும் தான். அவங்களுக்கு காசு கொடுத்ததுனால தானே அம்மா சண்டை போட்டுச்சு. அம்மா அப்பத்தாக்கு தானடி அப்பா காசு கொடுத்தாரு, அதுக்கு ஏண்டி அம்மா சண்டை போடுது? அப்போ உனக்கு அம்மாவை விட அவங்க தான் முக்கியமா? நீ அப்படி சொல்லலடி, அம்மா தான் முக்கியம். வாய மூடு. எப்போதுமே உனக்கு அந்த கிழவியை தானடி பிடிக்குது. அம்மாவை விட அந்த கிழவி தான் உனக்கு முக்கியமாயிடுச்சுல. அதனால தான் இந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனை. நம்ம அப்பா எப்படி இருந்தாங்க, அம்மாவையும் நம்மளையும் எப்படி வச்சுக்கிட்டாங்க, இப்போ அப்பா எப்படிலாம் நடந்துக்கிறாங்க பாத்தியா? எல்லாத்துக்கும் காரணம் உன் அப்பத்தா தான். அதுதான் அதையும் இதையும் ஏற்றி விட்டு அப்பாவை அம்மா கூட வந்து சண்டை போட வச்சிருச்சு. இப்போ என்னடி பண்றது? அம்மா எங்க இருக்குன்னே தெரியலையே. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியும். நீ வீட்லயே இரு, நான் வரேன். எங்கடி போற? நானும் வரேன். 2 பேரும் வாசல்ல நின்னாலே அம்மா திட்டும். அம்மாவை தேடி ரோடெல்லாம் தெரிஞ்சோன்னா இதுக்கு வேற தேவையில்லாத பிரச்சனை வரும். நீ வீட்லயே இரு, நான் போய் தேடிட்டு வரேன். நானும் வருவேன், என்னையும் கூட்டிட்டு போ.
வேணாண்டி, நீ சின்ன பிள்ளை, வீட்ல இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். அம்மாவே வீட்ல இல்ல, யாரிக்கா திட்ட போறா? வாக்கா போய் தேடலாம், நானும் வரேன்க்கா. சரி வா. அம்பான மகள் வந்தா அம்பானி நானாகிறேன். அட 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 அட, டீ என்ன இது அல்லவா டீ? மனம் திடம் சுவைன்னு அத்தனை அற்புதங்களையும் கலந்து போட்ட நம்ம அத்தை கிழவி டீ இருக்கே. அடடடடடடா, சொல்ல வார்த்தைகளே இல்லப்பா. இந்த மாதிரி ஒரு டீயை போடுறதுக்கு இந்தியாவிலேயே ஆள் இல்லையே. அத்தை, ஏ நிம்மி பிங்கு, என்னடி 2 மருமகளும் ஒத்தாப்புல வந்திருக்கீங்க? என் மையன் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டானே. அத்தை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏட்டி மருமகளே, என்னடி ஸ்கூல் நேரத்துல வந்திருக்கீங்க? குரல் எல்லாம் வாட்டமா இருக்கு, என்னடி ஆச்சு? அத்தை, அம்மாவை பாத்தீங்களா? அத்தை, அம்மா இங்க வந்தாங்களா? இல்லடி, அக்காவை நான் பார்க்கவே இல்லையே. அன்னைக்கு பொங்க வைக்கையில பார்த்ததான். ஏன்டி என்னாச்சு? அத்தை, அது வந்து வீட்ல கல்லு மலை மலை மலிச்சு கல. என்னடி சொல்ற? ஆமா அத்தை, நாங்களும் அம்மா பின்னாடியே தான் போனோம். அப்பா தான் திட்டி பேசாம பொம்பளை பிள்ளைங்க வீட்டோட இருங்கன்னு வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டாரு அத்தை. அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியல, பயமா இருக்குத்த. என்ன ஆச்சு இந்த மாம்சுக்கு? எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு? இம்புட்டு நாளும் அவரை போற ஒரு மனுஷன் இல்லைன்னு இருந்த காலம் போக இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? எல்லாத்துக்கும் காரணம் உன் அப்பத்தா கறிதான். அந்த கிளவிய போட்டோம்னா எல்லாருக்கும் அண்டம் கட்டிட முடியும். அத்தை, அம்மாவை பார்க்கணும். இங்க கவலைப்படாதேடி, அம்மா எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அத்தை, அப்பா அடிச்சதுனால எனக்கு என்னவோ பயமா இருக்குத்த. ஒருவேளை அம்மா. சிச்சி லூசு, அதெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது. அக்காவாவது அப்படி போறதாவது, உங்களெல்லாம் விட்டுட்டு அது எங்கடி போகுது? எப்படியும் இந்த ஊருக்குள்ள ஏதாவது ஒரு கோயில் குளத்துல தான் உட்காந்துருக்கான். வாங்க போய் தேடி பார்ப்போம். சரிங்க அத்தை. பேபி, பூ போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கிறியா? போதுமியா சிங்கு, அதான் தலை நிறைய வாங்கி கொடுத்துருக்கீல, இதுக்கு மேலேயா வேணும்? கணேஷ் பேபி, 2 பக்கமும் முல்லைப்பூவை வச்சு நடுவுல கனகாமரத்தை வச்சின்னா அழகா இருக்கும்ல. நம்ம கல்யாண புதுசுல எல்லாம் அப்படித்தானே வைப்ப. ஐயோ சிங்கு, ரொம்ப தையா வலியுது. அதெல்லாம் இப்பெல்லாம் யாரு கனகாமரம் வைக்கிற? நான் மட்டும் வச்சுட்டு போனேன்னா அது நெடுவழிலாம் கிண்டல் பண்ணுவேன். போதும், முல்லைப்பூவே நிறைய இருக்குல்ல. யாரு கிண்டல் பண்ணா என்ன? உனக்கு எது அழகா இருக்கோ அதை வச்சுக்கிற வேண்டியதானே. அட, ஒரு முழம் கனகாமரம் வாங்கிக்க. ஏன் ஐயா, இந்த மனுஷன் என்ன சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. யோ சிங்கு, போதும்யா. இதுவே எவளாவது எங்கிட்டாவது நின்று பாப்பாளுகளோ என்னைய வேற கிண்டல் பண்ணுவாளுகளோன்னு பக்குன்னு இருக்கேன். காலையிலேயே உன் மகக்காரி மீன் வாங்க போறவளுக்கு பட்டு சிலையான்னு கேட்டா இது வேற தேவையா? பேசாம வாயா போதும். அட என்ன வனஸ் பேபி, ஏதோ அடுத்தவன் கூட வந்தது மாதிரி வாயா வாயான்னு பறந்துக்கிட்டு நிக்கிற. கட்டின புருஷன் கூட தானே வந்திருக்க, இதுக்கு எதுக்கு இம்புட்டு பதட்டான்? கட்டுன புருஷன் கூட வர்றதுக்கே வாடகைக்காரை எடுத்துட்டு போறது மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை வர வேண்டியது இருக்கு. இதுல கண்டவன் கூட போறதுக்கு இங்க வக்கு இருக்கு. அட வாயா மனுஷா, நான் அந்த அளவுக்கெல்லாம் சரியான ஆள் இல்ல. ஒரு சொல்லிட்டோம்னா போதுமே, அதுக்கு ஒரு இக்கு வச்சு ஒரு குத்தி காட்டிடுவேன். சரி வா, போய் காய்கறி வாங்கிட்டு அப்படியே ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம். எதுக்கியா மனுஷா தெண்ட செலவு? அதான் மீன் வாங்க போறோம்ல, மீனை வாங்கிட்டு போய் வீட்டுல குழம்பு வச்சு சாப்பிடுவோம். என்ன வனஸ் பேபி, நீ என்னைக்கோ ஒரு நாளைக்கு தான் உன் கூட வர்ற அன்னைக்கு வெளியில சாப்பிடலைன்னா எப்படி? மத்தியானத்துக்கு கடையில சாப்பிட்டுட்டு போவான், சாயங்காலத்துக்கு பொறுமையா சமைச்சு நைட்டுக்கு சாப்பிட்டுக்குருவோம். நீனு ஒரு முடிவோடதாயா வந்திருக்க. தெண்ட செலவு அழிக்கிறத நினைச்சாதான் சங்கட்டமா இருக்கு. மனசா, எம்புட்டோ காசை குடிச்சு தெண்டத்துக்கு அழிச்சிருக்கேன். இன்னைக்கு என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு தானே செலவு பண்ண போறேன். வாடி பாத்துக்குருவான். அது சரி. வங்க கடல் ஆழம் என்ன வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடல் ஆழம். அண்ணே, வெங்காயம் கிலோ எம்பிட்டு? ஆறுது. வனசா குட்டி மாதிரி தெரியுது. வனசா, எட்டி வனசா. முட்டைக்கரத்தா, என்னடி வனசா பட்டு சேலை எல்லாம் கட்டிக்கிட்டு நிக்கிற? கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தியாக்க? ஐயோ கடவுளே, யாரு கண்ணிலையும் படாம ஓடிடணும்னு நினைச்சேன். இந்த ஆத்தா வேற பாத்து புரிச்சே. என்னடி வனசா, கல்யாணத்துக்கா போன? இல்ல ஆமா முட்டைக்கரத்தா. என்னடி போனியா இல்லையா? ஆமா இல்லைன்னு குடியார போய் பேசுனது மாதிரி பேசுற. இல்லத்தான். ஆமா. அது சரி, என்னடி ஆச்சு உனக்கு? இப்ப என்னத்த கேட்டுப்பட்டவனே இப்படி வளரிக்கிட்டு நிக்கிற? மொட்டக்கராத்தா, ஒரு கல்யாணத்துக்கு தான் வந்தோம். அப்படியே மீன் வாங்கிட்டு போயிடலாமேன்னு காய்கறி கடைக்கு வந்தோம். என்னடி வளர்ற? மீன் வாங்கிட்டு போயிடலாமேன்னு காய்கறி கடைக்கு வந்தியா? ஐயோ இல்ல முட்டைக்கராத்தா, மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி வேணும்ல, அதான் மீன் வாங்கிட்டு அப்படியே காய்கறி வாங்கிட்டு போலாமேன்னு வந்தோம். இப்ப நீ மீன் வாங்க வந்தியா காய்கறி வாங்க வந்தியா? மீன் தான் வாங்க வந்தேன். அப்புறம் எதுக்கடி காய்கறி கடைக்குள்ள நிக்கிற? மீன் மார்க்கெட்டுக்குள்ள போகணும். ஐயோ ஆத்தா, மீன் வாங்கிட்டேன்.
வதக்கி தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி வேணும்ல, அது இல்ல, அதுக்காக வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு போகலாமேன்னு காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்தேன். ஓ அப்படி சொல்றியா? சரி சரி முட்டி, நீ தான் குடிச்சிருக்கியா இல்ல நான் தான் போதையில இருக்க நானு தெரியலையே. என்ன இப்படி வளருது இன்னைக்கு? வனஸ் பேபி, காயெல்லாம் வாங்கிட்டியா? போலாமா? போலாம் போலாயா சிங்கு. யாருது? எங்க அப்பு சிங்கார வந்திருக்காராக்கா? இந்த வனசா குட்டி இம்புட்டு நேரமா உளறிக்கிட்டு இருந்தா நீ வந்திருக்கோம்னு சொல்லல. நல்லா இருக்கியாடா சிங்காரா? நல்லா இருக்கேன் பெரியாத்தா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா சிங்காரா. ஏலே, உன் பொண்டாட்டி உன் கூட வந்திருக்கவுந்தே இப்படி பட்டு கட்டிக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு இருந்திருக்காளாக்கா மார்க்கெட்டுக்கு வரையில. நான் என்னடி ஏதடின்னு கேட்டதுக்கு வா உளறி போய் நின்றுகிட்டு இருக்கா. அது ஒண்ணும் இல்ல பெரியாத்தா, யாரும் பாத்திரக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா உங்க கண்ணுல பட்டுட்டாளா, அதனால புலம்பிருப்பா. அடி வனசா மொட்டைக்கரத்தா. ஏய், புருஷன் கூட இப்படி சோடி ஓட்டு வர்றதுக்கெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்க முடியே. ஏன்டி அதுக்கு மருகி போய் நின்றுகிட்டு இருக்க? இல்ல மொட்டைக்கரத்தா, ஒரு மாதிரி வெக்கமா இருந்துச்சு. இதில் என்னடி வெக்கம்? உன்னைய இந்த மாதிரி சோடிய தம்பி கூட பார்க்கையில எம்பிட்டு சந்தோஷமா மன நிறைவா இருக்கு தெரியுமா? என்னைக்கு நீ இதே மாதிரி தீர்க்க சுமங்கலியா ஒண்ணுக்கொன்னு ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். அதை எங்க கண்களில நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அந்த ஆத்தாட்ட வேண்டிக்கிறேன்டி. கவலைப்படாம புலம்பாம போ, நல்ல சாலியா இருங்கடி. சரி மொட்டைக்கரத்தா. ஏலே சிங்காரா, போற வழியில உன் பொண்டாட்டிக்கு முட்டை பப்புசு கலருன்னு என்னத்தையாவது வாங்கி கொடுத்து கூட்டிருப்பா. அப்பத்தாண்டா பொம்பளை பிள்ளைய குளுகுலுன்னு இருப்பாளுக. ஆத்தா, அட முட்டை பப்ஸு தானே, உனக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போயிருவான். எங்களுக்கெல்லாம் வேணாண்டா சாமி, நீங்க உன் பொண்டாட்டி மார்களை நல்லபடியா பாத்துக்கிறங்க, அது போதும். உன்னை இப்படி ஆம்பளையா நின்று அம்சமா பாக்குறதுக்கு எம்பிட்டு அழகா இருக்கு. இம்பிட்டு நாளுந்தேன் தெரிஞ்சிய கோமாளி பையன் எனக்கா. இப்பவாது இந்த துணியை மாத்தக்கூடாது. நல்லா சொல்லுங்க, இப்பவாது கேக்குறாரான்னு பாப்போம். அதெல்லாம் எங்க அடையாளம், இதெல்லாம் மாத்த முடியுமா? சிங்காரம்னாலே இப்படித்தான்ங்கிறது மக்களுக்கு பதிவாயிருச்சுல, இதை மாத்தினா அடையாளம் தெரியாதாத்தா? அதுவும் சரிதான். எப்படியோ நண்டு வேற நல்லபடியா இருந்தா சரிதான். போயிட்டு வாங்க. சரி மொட்டைக்கரத்தா. ஆசை வலையிடுதான் நெஞ்சம். அத்தா, நான் யாருக்கு என்ன பாவம் தான் பண்ணேன்? நான் யாருக்கு என்ன தீங்கு செஞ்சேன்? ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்குது? மாமான்னு அவரை கால சுத்தி வந்து மாமாவை தவிர வேற ஒண்ணுமே தெரியாதுன்னு தானே இத்தனை வருஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அப்பேற்பட்ட மனுஷனே யாருக்காகவோ என்ன வெளியே தள்ளி கதவு சாத்தாத குறையா விரட்டி விட்டுட்டாரு. இப்ப நான் யாருக்கிட்ட தஞ்சம்னு போவேன்? நான் என்ன செய்வேன்? எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலையாத்தா. நான் என்ன செய்வேன்? பிறந்த வழியிலையும் போறதுக்கு போக்கிதம் இல்ல, புகுந்த வழியிலையும் வாழ்றதுக்கு தஞ்சம் இல்ல. கட்டின புருஷனே கடவுள்னு அவரு காலடியில கிடந்ததுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு என்ன இப்படி கண்ணீரோட விரட்டி விட்டுருக்காரு ஆத்தா. நான் என்னத்தா செய்வேன்? எனக்கு யாரு இருக்கா? நான் எங்க போவேன்? ஊர் உலகத்துல ஏமாத்துறவங்க, பொய் சொல்றவங்க, அடுத்தவங்க கூடயே கிடக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க. தான் குடும்பம், குடுத்தனம், புருஷன், பிள்ளைன்னு இதுகளை தவிர வேற உலகமே தெரியாம வெளி உலகம்னா என்னன்னே அறியாம வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இந்த 4 செவத்துக்குள்ள எனக்கு கிடைச்ச வாழ்க்கை போராட்டமே ஊறுபட்டதே. அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கே எனக்கு 15 வருஷம் ஆயிருச்சு. இனிமே நான் வெளியே வந்து நான் எதை தேடி போய் என்ன செஞ்சு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே புரியலையே. எல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், கட்டுனவன் காலடியிலேயே கிடக்கிறத தப்புன்னு சொல்லாம சொல்லிட்டாங்களே அத்தா. எனக்கு படிப்பும் இல்ல, பொது அறிவும் இல்ல, எனக்கு வீடு வாசலும் இல்ல, வசதியும் இல்ல, காசு பணமும் இல்ல. இப்படி நிற்கதியா நிக்க வச்ச அந்த மனுஷன் முன்னாடி எப்படி தலை நிமிந்து வாழணும்னு எனக்கு புரியவும் இல்ல. அவருக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவ ஆத்தால நம்பி அந்த மனுஷன் என்ன விரட்டி விட்டுருக்காரு. நான் என்ன செய்வேன்? என் பிள்ளைய ரெண்டும் பொம்பளை பிள்ளைய அதுகளுக்காகவாது வாழணுமேனு, அவரை தலை நிமிந்தி வைக்கணுமேனு நான் படாத கஷ்டம் இல்ல, வடிக்காத கண்ணீர் இல்ல, எல்லாத்துலயும் அவரு கூடவே இருந்தேன். ஆனா எனக்கு ஒரு அசிங்கப்படி வரையில அவரு கூட நிக்கலையாத்தா. அவரு நிக்கலையே, என்ன அசிங்கப்படுத்தி என்ன விரட்டி விட்டுட்டாரே.
செஞ்சிருக்காளுக, எத்தனையோ கொடுமை செஞ்சிருக்காளுக. ஆனா அத்தனையும் மறந்துட்டு அவளுகளுக்கு ஒரு கஷ்டம் நான் ஆள முன்னாடி போய் நின்றிருக்கேன். அப்பெல்லாம் கூட ஆத்தாடி நம்ம புருஷனுக்காக நம்ம போய் நிக்கணுமே, நம்மளுக்கு புருஷன் கொடுத்த மாமியாவாச்சே, நம்ம புருஷனோட பிறந்தவளாச்சேன்னு ஓடோடி போய் நின்றதுக்கு இன்னைக்கு என்ன அசிங்கப்படுத்தி என்னால என் பிள்ளைய கெட்டு போயிரும்னு என்னைய தரகுறவா பேசி அனுப்பியிருக்காரு. அப்ப இம்புட்டு நாளா அந்த மனசுல இம்புட்டு அழுக்க இருந்துச்சா? எனக்கு தான் தெரியாம போச்சா? அந்த மனுஷனோட சுயரூபம் இதுதானா? இத்தனை வருஷமா நான் தான் முட்டாச்சிருக்கியா இருந்திருக்கனா? எனக்கு ஒண்ணுமே விளங்கலையே, ஒண்ணுமே விளங்கலையே. அன்னைக்கிளிக்கா, அன்னைக்கிளிக்கா, என்ன இப்படி உட்கார்ந்துருக்காங்க? அன்னைக்கிளிக்கா, அன்னைக்கிளிக்கா, அக்கா, அக்கா. நான் சொன்னேன்ல அம்மா இங்கே தான் இருக்கும்னு. இங்கே வந்து பாருங்கடி, அக்கா இங்கே தான் இருக்கு. அக்கா எந்திரிங்கக்கா. அன்னைக்கிளிக்கா,